வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது கிட்டத்தட்ட நம்ம வீடியோ மே 30 நிப்பாட்டியாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு சைடுவேஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு வீடியோ போடல. ஒரு நியூஸ் பேஸில் மார்க்கெட் மாறின பிறகு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல. நம்ம சொல்கிறப்படி நடக்கிறது வாய்ப்பு கம்மி. ஏன்னா பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கோ நம்ம என்ன சப்போர்ட்லாம் போட்டாலும் அதெல்லாம் உடச்சி தான் போக வாய்ப்பு இருக்கும். நாளைக்கும் அப்படி இருக்க தான் வாய்ப்பு இருந்தாலும் இதில் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். நேற்றோட டே கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி நேற்று க்ளோசிங் கொடுக்கல, கீழே மட்டும் பிரேக் மட்டும் கொடுத்தாங்க. அந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக முடிச்சிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் ஆனாலும் மறுபடியும் மேலே மிடில் இந்த பெரிய கேண்டிலோட மிடிலில் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மூமெண்ட்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் நாளைக்கு இந்த கேண்டிலுக்கு உள்ளே கூட இருக்கலாம். இப்போ இந்த கேண்டிலுக்குள்ளே இந்த கேண்டிலுக்கு இன்சைடாக, இந்த கேண்டிலுக்குள்ள அடுத்த கேண்டில் இன்சைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டு முடிச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை ரெட்டாக போட்டுருவோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போன இந்த ஹை தான் இன்றைக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த இடம் நம்பர்லாம் சொல்கிறேன், அப்புறம் மேலே வரைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,670 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 22,880, அதுக்கு அடுத்து 23,062 இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 23,338 இருக்கும். அப்புறம் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,445, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 22,241, அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தோம்னா 21,820 இந்த ட்ரெண்ட் லைனோட வரும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த 22,880 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் இது தாண்டினா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 22,880க்கு கீழே இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இதுதான் நாளைக்கும் மார்க்கெட்டை பார்த்து நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் தான். இருந்தாலும் இருக்க செட்டப் வச்சு சொல்கிறேன். அதேபோல் பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 22,241 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது 21,820 ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் பெரிய ஃபாலாக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ரேஞ்சு பெருசாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ணால் பெரிய மூவ்மெண்ட்ஸாக இருக்கும். இதை கூட பெருசாக போடலாம் எடுத்துகிட்டு. இதை எடுத்தாலும் இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும். இல்லை கீழே டவுன் ஆனாலும் இங்கேருந்து அப்பா வரது மேலே வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த 22,880 மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் இங்கேருந்து ஃபஸ்ட்டு செல்லிங் வந்துட்டு அதுக்கப்புறம் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓப்பனை பொறுத்து ஒரு கேப் அப் இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா 22,880 இருந்துச்சுன்னா இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதேபோல் கேப் டவுன் இருந்து இந்த இடம், அதாவது 22,640 இருந்தால் இந்த நாப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் இங்கேருந்து ஸ்ட்ராங் பையிங் இருக்கும். இதோடு இறங்கினா மட்டும்தான் மறுபடியும் செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி அதான் சொல்லியிருந்தோம். இதோட வீடியோ நிப்பாட்டியிருந்தோம். இந்த இடம் சைடுவேஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதுபோல் சைடுவேஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கு நியூஸ் பேஸில் நிப்பாட்டியாச்சு. சரி, இப்போ நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். இதோட டே கேண்ட் செட்டப் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டிலோட நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். ஆனால் டே கேண்டில் பார்த்து நேற்று வீக்கான க்ளோஸையும் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஓப்பனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் தான் மேலே கீழே இறக்கி விட்டு திருப்பி மேலே போணுச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா இவனும் அந்த இந்த கேண்டில் இன்சைடு தான் போட்டுருக்காங்க. இந்த கேண்டில் கீழேயும் போல் அந்த கேண்டில் மேலேயும் போல் இது கேண்டிலுக்குள்ளே இன்சைடு கேண்டில் தான் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு இன்சைடு கேண்டில் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப்போ ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கேண்டில் போட்டு அடுத்து பிரேக் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். நிஃப்டியில் அதே ஸ்டைலில் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரில. இந்த இடத்துல சின்ன மூமெண்ட்ஸ் தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். நிஃப்டியில் கூட கம்பேர் பண்ணுறப்ப நிஃப்டி பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரில. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 49,699 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேண்டிலோட விக் இன்றைக்கி போன ஹை இருக்குது பாருங்கள்.
49,360 அது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான், அதாவது 47,384. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 48,439ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 47,842 இருக்கும். அதுக்கு அடுத்தது 47,384 இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் 47,842ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து பையிங் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை அப்சைடு போனோம்னா இந்த 49,700 இந்த இதுக்கு மேலே பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அதிகம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், அதாவது 49,439க்கும் இந்த 49,700 49,700க்கு இடையில மார்க்கெட்டுக்கு இந்தமாரி மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் அது வந்து ஸ்பின்னிங் டாப் கேண்டில் பார்த்து வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் கேண்டில் போட்டு இதை பிரேக் பண்ணால் மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமான விழுகிறது வாய்ப்பு. இந்த மாதிரி செட்டப் இருந்தால் தான் அதுக்கு அடுத்த மூமெண்ட்ஸ் இருக்கும். அதே போல் இந்த கேண்டில் போட்டவர் மறுநாள் இதை பிரேக் பண்ணால் கீழே விழுகிறது வாய்ப்பு இருக்கும். அந்தமாதிரி செட்டப் தான் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ இருக்க கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா, டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா, ஆனால் எப்படி பார்த்தாலும் பையிங் வாய்ப்பு தான் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. செல்லிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது ஓப்பன் ஃப்ளாட்டாக இருந்தால் தான் அந்த சைடு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் இருந்து இந்த 49,600 இந்த இடத்துக்குள்ளே ஓப்பன் ஆகணும், அதாவது 49,700க்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்கும். அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இடம் வரைக்கும் இருக்கும், அதாவது 48,436 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பெரிய செல்லிங் வர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா 47,384 பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.